என் அன்பு மகளே மகனே, ஒரு புதுமை உன்னை தேடி வருகிறது. அல்லேலூயா. ஐயோ என் வாழ்க்கை முடிய போகுது என்று நீ நினைக்க கூடாது. எந்த மேன்மை இல்லை நீங்க நினைக்க கூடாது. கர்த்தர் ஆச்சரியமா செய்வார். இங்க பாருங்க, ஆபிரகாமுக்கு கர்த்தர் 100 வயதுல ஈசாக்கு கொடுத்தார். எத்தனை வயசு? 100 வயசுல ஈசாக்கு கொடுத்தார். அந்த ஈசாக்க கொடுத்தவர் திரும்ப எனக்கு கொடுன்ட்டார். என்னைக்குமே 10ல் 1 போடுறதோ 100ல் 1 போடுறதோ சில்லற மாத்தி போடுறதோ அது கர்த்தர் மெச்சிக்கிறது இல்லை. ஒன்னே ஒன்று வச்சிருக்கோம், கண்ணே கண்ணுன்னு வச்சிருக்கோம், அதை கர்த்தர் கொடுக்குறோம்ல, அதுதான் மேன்மையானது. ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம், ஒரு தோசை தான் இருக்கு, அதை நம்ம கொடுத்துட்டு அவங்க பட்டினியா கிடந்தாங்கன்னா அவங்க மேல எவ்வளவு அன்பா இருப்போம். இதே போலதான் தேவன் ஒரே ஈசாக்கை தமக்கென்று என்ன செய்தார்? கேட்டார். கேட்ட உடனே ஆபிரகாம் மறுக்கவில்லை. சொன்னபடியே அவனை கொண்டு போய் என்ன செய்தான்? பலி செலுத்த கொண்டு போனான். ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய இருண்ட காலம் மாதிரி ஆயிடுச்சு. ஆண்டவரே, வானத்தை காட்டினே இம்புட்டு பெரிய நட்சத்திரம் வரும்னு, பூமியை காட்டினே இவ்வளவு பெரிய பிள்ளைகள் பிறப்பார்கள் என்று, இப்பொழுது இவ்வளவெல்லாம் சொல்லிட்டு ஒருவனையே பலி செலுத்த சொல்கிறீ ஆண்டவரே என்று சொல்லி அவன் கொண்டு போய் அப்படியே பலி செலுத்தி ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிஞ்சு கத்தி ஓங்கும் போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. அந்த சத்தத்துக்கு நேரம் திரும்பி பார்க்கிறான், ஒரு வெள்ளாட்டு கடா இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. வெக்கத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், துயரத்துக்கு பதிலாக சிங்காரம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பெரிய ஆச்சரியம். திடீரென்று ஒரு வெள்ளாட்டு கடா, பெரிய கடா இருக்கிறது. தன் மகனை தப்புவித்து அந்த கடாயை எடுத்து தேவனுக்கு பலி செலுத்தி சந்தோஷத்தோடு வந்தான். ஹல்லேலூயா. திடீரென்று உங்களுக்கு ஒரு துளிர் முளைக்கும், திடீரென்று உங்களுக்கு ஒரு மேகம் எழும்பும். தீர்க்கதரிசனமா சொல்றேன், இன்னைக்கே தேதியை போட்டு எழுதி வச்சுக்கங்க. ஹல்லேலூயா. அது கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவன் ஒரு பொற்சங்கலை நீட்டுவார். உங்க காட்டுல மட்டும் ஒரு மேகம் எழும்பி என்ன செய்யும்? எல்லாம் கையை வைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. எனக்காக மேகங்களை எழுப்புகிறவர், எனக்காக மழையை பெய்ய பண்ணுகிறவர், எனக்காக விருட்சங்களை முளைக்க பண்ணுகிறவர். நல்ல கைத்தட்டி கர்த்தரை துதிங்கள் பாருங்களா. Hallelujah. Thanks for watching. To watch our full video, please visit our channel Peace Tower GSF on YouTube. Do watch, share and subscribe.